கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த வருடம் தொடங்கி 11 மாதங்களை கழித்து 12வது கடைசி மாதத்துல தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை இதுவரை நடத்தி வந்தது. ஆகையினாலே இந்த நாடுல கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற உங்களையும் நேர அலைகளில பேஸ்புக் யூடியூப்ல இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆதாரமாக நாம் வேதத்திலே இருந்து திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவ பிரசன்னத்திலே ஜெப சிந்தையோடு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடக்கும் வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் இந்த வருடம் தொடங்கி 2024வது வருஷத்துல இருந்து 25வது வருஷம் முடிவு வரை வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் தகப்பன் தன் பிள்ளைய தோளில சுமந்து வருவது போல இந்த இடம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை சுமந்து வந்ததை நாம் ஒரு விசை தியானித்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த வருடம் தொடங்கி இந்த 11வது மாதம் வரைக்கும் நானும் நீங்களும் கடந்து வந்த வழிகளில எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகளை நாம் கடந்து வந்தாலும் தேவனாய கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகள் எல்லாம் சோதித்து பார்த்து திரும்பி பார்க்கும்படியாக இன்றைக்கு இந்த 2025வது ஆண்டு 12வது மாதத்துல நிற்கிற நானும் நீங்களும் கொஞ்சம் நாம திரும்பி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை எப்படியாய் சுமந்து வந்தார், எப்படியாய் தேவன் நம்மை நடத்தினார். அதனாலே எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் நானும் நீங்கள் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதற்கு கர்த்தராகிய கிறிஸ்து கொடுத்த பெரிதான பாக்கியமா இருக்கிறது. அதனாலே இந்த நாளிலே தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தார். நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் உங்களை தகப்பனை போல சுமந்து வந்ததை கண்டீர்களே என்று சில வார்த்தைகள் சொல்லுகிறது. கடந்த 11 மாதங்கள் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்கவும், கர்த்தரை சேவிக்கவும், தொழுது கொள்ளவும், தேவனுக்குள்ளே வளரவும், வாழவும், பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்கு வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நிற்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வர தேவன் நமக்கு நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்தாரே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நம்மை இந்த நாளில் பலப்படுத்துகிறது. அதனாலே உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், நம்மை தேவன் சுமந்து வந்தது அல்லது தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்த எல்லா வழிகளையும் கொஞ்சம் நாம திரும்பி பார்த்தால் இன்றைக்கு நம்மை பாரமாக சுமந்து வந்தாரா அல்லது நம்மை தேவன் நடத்தி வந்தது எப்படி என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதனாலே நம்மை பாரமாக சுமந்து வரவில்லை, நம்மை நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்தார். ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் அவர் நம்மை இப்படியாய் சுமந்தார், எதற்காக அவர் நம்மை நடத்தினார், எதற்காக நாம் அவர் சுமந்தார் என்று சொன்னால், முதலாவது உங்களை நான் பார்த்து சொல்ல போகிறேன், அவர் நம் மேல் வைத்த பாசத்தினால, அவர் நம் மேல் வைத்த இரக்கத்தினால, அவர் நம் மேல் வைத்த அன்பினால அவர் நம்மை இப்படியா இதுவரைக்கும் சுமந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல் ஆண்டவர் நம்மை சுமந்ததன் காரணம் என்னவென்றால் அவர் நம் மேல் வைத்த பாசம். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்,
நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை எப்படி நடத்தினேன் என்று சொன்னால், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறார். இதுவரை நம்மை சுமந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் நம்ம மேல் வைத்த அன்பை, நமக்கு காண்பித்த அந்த இரக்கத்தை அங்கே நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால், அவர் நம்ம மேல் வைத்த அன்பு, நம்ம மேல் வைத்தது எப்படிப்பட்ட அன்பு! நாம் இருந்தது எல்லாமே ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை தேவனாய கர்த்தர் நம்மை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நானும் நீங்களும் இந்த நாட்கள் நாங்கள் சொல்லலாம், இதுவரை நாம நடத்திட்டார் அல்லவா என்று சொல்லி மாத்திரம் அல்ல, இனிமேலும் நான் உங்களை நடத்துவேன். முதிர் வயது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏற்றுவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மை தேவனாய கர்த்தர் ஏந்தி சுமந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து ஒரு தகப்பனை போல நம்மை கொண்டு வந்தார் அல்லவா. வேதத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நம்மை தேவன் தாங்கும் பொழுது, ஏந்தும் பொழுது, சுமக்கும் பொழுது, நம்மே வைத்த பாசத்தை அவர் வைக்கும் பொழுது நாம் எப்படியா இருந்தோம் என்று அந்த வேதம் சொல்கிறது. உபாகமம் 7:7 நாம் வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை சொல்றார். வேதம் சொல்லுது என்னன்னா, நாம் சகலத்திலும் சம்பூர்ணமா இருக்கிறோம், நம் எல்லாவற்றிலும் நேர்த்தியா இருக்கிறோம், சகலத்திலும் நம் தேவனுக்கு உண்மையாய் எல்லாவற்றிலும் நிறைவா இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நம்மை அன்பு வைக்கல, அல்லது தேவன் நம்மை நடத்தல. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள், அநேக குறைவுகளில் இருந்தீர்கள். அங்கே வாசிக்கலாம். அங்கே அந்த உபாகமம் 7வது அதிகாரம் 6-7 வசனங்களை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொள்ளும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம்? நீதியா இருந்தோமா? அவருடைய பார்வையில நீதிமான்களா இருந்தோமா? அல்லது அவருடைய பார்வையில நானும் நீங்களும் ஏதோ ஒரு ஐஸ்வர்யமானா இருந்தோமா? இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியாய் அல்லது உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தீர்கள் என்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களிலே அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டிய தேசத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை அங்கே காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் வளைத்த கைகளினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நின்று அதில் ராஜாவாகிய பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறார். கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், இவ்விடம் வரும் வரைக்கும் நான் உங்களை சுமந்து வந்தேனே, நான் சுமந்து வந்த வழியை திரும்பி பாருங்கள் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்படியானால் நானும் நீங்களும் நிறைவாய் ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு அல்லது நீதிமானாய் தேவனுக்கு முன்பதாய் உத்தமனாய் இருக்கும் பொழுது அல்ல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. நானும் நீங்களும் கொஞ்சமாய் நாங்கே எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகினாலே ஆண்டவர் நம் மேல வைத்த அந்த அன்பு எத்தனை பெரியது! வேதம் சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அங்கே 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். இவ்விடம் மட்டும் நம்மை பாசமாக நம்மை சுமந்து வந்தார். பாரமாக சுமக்கல்ல, நம்மே வைத்த அன்பினால்தான் தன் ஜீவனையே கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அற்பமாய் ஒன்றுமில்லாத என்னை திரளாய் பெரும் கூட்டமாய் அல்லது ஆசீர்வாதமாய் என்னை மாற்றினார் என்றத
நானும் நீங்களும் மறந்து போக கூடாது. அப்படியானால் இந்த ஆண்டு தொடங்கி கடைசி மாதத்துல நிற்கிற நானும் நீங்களும் ஆண்டவரை உயர்த்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். எதனால உயர்த்த வேண்டும்? தேவனாய கர்த்தர் ஒன்றுமில்லாத இருந்த எங்களை, குறைவாய் இருந்த எங்களை ஆண்டவருடைய பார்வையில நானும் நீங்களும் நீதிமான்களாய் இருந்ததா நிமித்தம் அல்ல, ஆண்டவருடைய பார்வையில பாவிகளாய் இருந்த நம்மை தேவனாய கர்த்தர் நம் மேல் வைத்த அந்த அன்பினால நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே நானும் நீங்கள் அற்பமாய் ஒன்றுமில்லாத இருந்த எங்களை தேவனாய கர்த்தர் திரளாய் மாற்றினார். இந்த ஆண்டு தொடங்கி இந்த 11 மாதங்களை கழித்து 12வது கடைசி மாதத்துல நானும் நீங்களும் நிற்கிறோம் இருக்கிற இந்த வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொஞ்சம் சோதித்து பார்க்கலாம். எதனால தேவன் நம்மை இந்த இடம் வரைக்கும் நம்மை சுமந்து வந்தார்? அவர் நம்மேல் வைத்த அன்பினால. ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்புதான் இதுவரை நம்மை நடத்தி வந்தது. தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஏன் தேவன் நம்மை தோளில சுமக்கிறார்? ஆண்டவராய் வேதம் சொல்லி, ஒரு தகப்பன் தன் தோளில சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேனே. முதலாவது பார்க்கிறோம், ஏன் தேவன் நம்மை சுமந்தார்? அவர் நம்மை வைத்த அன்பினால, அவர் நம்மை வைத்த இரக்கத்தினால, ஒன்றுமில்லாத இருந்த, குறைவாய் இருந்த, அல்லது தேவனுடைய பார்வையில நாங்கள் நீதிமானாக ஆகாதபடிக்கு ஏதோ ஒரு பாவத்துல கட்டப்பட்டு இருந்த நம்மேல் அவர் அன்பு வைத்ததுனால தன்னுடைய ஜீவனையே, குமாரனையே நமக்காய் கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பினாலதான் அவர் நம்மை சுமந்து வந்தார். இரண்டாவதாக நாம் கவனித்து பார்க்கலாம், ஏன் தேவன் நம்மை தோளில சுமக்கிறார்? நம்மால நடக்க முடியாத பாதைகள், இருளின் பள்ளத்தாக்கிலே நம்மை கீழே விடாதபடி அங்கே சுமக்கிறதை நாம் கவனித்து பார்க்கலாம். இந்த 2024 தொடக்கம் 25 வரை இங்கே பல நெருக்கமான பாதைகளிலே இந்த வருஷத்திலே நாம் கடந்து வந்தோம். இந்த வருஷம் பலவிதமான நெருக்கத்திலே நாம் கடந்து வந்தோம். எத்தனையோ இன்னர்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். கடந்த நாட்களிலே கூட நாங்க எல்லாருமே அறிந்த காரியம்தான். தேசத்துல ஏற்பட்ட பலவிதமான சோதனை, பலவிதமான நெருக்கங்கள், இயற்கை அனார்த்தங்கள், பலவிதமான வெள்ளப்பெருக்கு, இப்படி பல காரியங்களில் ஜனங்கள் எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ குடும்பங்கள் அங்கே தங்கள் உயிரையெல்லாம் அங்கே பணயம் வைத்து அல்லது உயிரை கொடுத்து குடும்பமாய் அவர்கள் மறித்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மை நடத்தினது, நம்மை காத்தது, நமக்கு கொடுத்த பாதுகாப்பு எதுனாலன்னா அவர் நம்ம அவருடைய தோளில இருந்ததுனாலதான் நமக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது. அவர் நம்மை தோளில சுமந்ததுனாலதான் நானும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டோம். அவர் நம்ம மேல் வைத்த அன்புதான் நம்ம எத்தனை பாடுகளிலே இருந்து நம்மை பாதுகாத்தது. ஆகையினாலே ஏன் தேவன் நம்மை தோளில சுமக்கிறார் என்றால், அவர் நம்மால நடக்க முடியாத பாதைகள், இருளின் பள்ளத்தாக்கின் வழிகள் நம்மை கீழே விடாதபடிக்கு அவர் சுமந்தார். ஆகையினாலே பல நெருக்கங்கள், பல பாடுகள் நமக்குள்ளே வந்தாலும் இந்த நெருக்கமான வழியிலும் நம்மை தமது தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அது 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்க வேதம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அங்க பார்க்கிற மரண இருளின் அங்கே பள்ளத்தாக்கில, மரண இருளின் வழிகளிலே கடந்து வந்தோம். நாம் நம்முடைய தோளிலே நம்மை தேவன் சுமந்து வந்தார். வாசிக்கலாம் 23:4. நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படுவார்கள் என்றால், தேவன் இல்லாதவர்கள், தேவனை விட்டு விலகி போனவர்கள், தேவனை இரக்கங்களுக்குள்ள இருக்கக்கூடாதபடிக்கு பாவத்துல வாடுகிற மனுஷர்கள், அவர்கள் பயப்பட வேண்டியதா இருக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷம் தொடங்கி எத்தனையோ பொல்லாப்புகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்கின் வழிகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ பாடுகளுக்குள்ள நாம் கடந்து வந்தோம். ஆனாலும் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருந்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தோளில சுமப்பது போல அவர் நம்மை சுமந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நானும் நீங்களும்
நாங்கள் தேவனோடு கூட இருக்கிறோமா, அல்லது தேவன் நம்மை தோளில சுமக்கக்கூடிய சுபாவத்தில் நிற்கிறோமா? யாரெல்லாம் கர்த்தருடைய தோளில இருந்தார்களோ, யாரையெல்லாம் தேவன் தன்னுடைய தோளில சுமந்தார்களோ, அவர்கள் எல்லாம் எதை காணல? பாடுகளை காணல, வேதனையை காணல, துக்கங்களை காணல. மரண பள்ளத்தாக்கு வழியாய் போனாலும் எந்த விதமான சேதமும் வராதபடிக்கு அவர்கள் காக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய தோளில் இருந்ததுனால. இன்றைக்கு எந்த பிள்ளைகள் தேவனுடைய தோளில் சுமக்கப்படுகிறார்கள் அவர்களை தான் கர்த்தர் பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அங்கே இரண்டாவது காரியம், ஏன் தேவன் நம்மை தோளில் சுமக்கிறார்? ஒரு மனுஷன் தோளில் இருக்கும் பொழுதுதான் அவன் சுமக்கப்படக்கூடியவனாய் காணப்படுகிறான். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம், தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஏன் தேவன் நம்மை சுமக்கிறார்னா நம்மை விட்டு பிரியாதிருக்கும்படி. அங்கே பார்க்கிறோம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சிட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அங்கே அழகா அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அங்கே நான் எகிப்தியரிடத்துல இருந்து கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது அங்கே சொல்லுகிறார். அங்கே அழகா அங்கே செட்டையின் மறைவில் பாருங்க, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. பாருங்க, ஏன்னு ஆண்டவர் நம்மை சுமக்கிறார்னா, ஆண்டவர் நமக்குன்னு அவர் வைத்திருக்கிற பல திட்டங்கள், பல காரியங்கள் உண்டு. பார்க்கலாம், நம் அண்டையிலே அங்கே நாம் அவர் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நம்மை சுமக்கிறாரா? எதற்காக நம்மை அவர் சுமக்கிறார்னா, நானும் நீங்களும் அவரை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு நம்மை சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் தேவன் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டீர்கள், யார் யாரெல்லாம் தேவன் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் செட்டையின் மரபுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தார்களோ, யார் யாரெல்லாம் செட்டையின் உயர்வுல உயர்த்தப்பட்டு அவர்கள் அங்கே நடத்தப்பட்டார்களோ, அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் அங்கே பாதுகாக்கிறார். ஆகையினாலே நான் உங்களை கழுகுகளின் செட்டையின் மேல சுமந்து என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டேன். தன்னை விட்டு தூரமா இருக்கிற பிள்ளையை குறித்து தான் தகப்பன் கவலைப்படுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய தோளிலே சுமக்கிறபடினால நாம் உயர்வான காரியங்களை தான் காண்கிறோம். அதனாலே இங்க யார் கவலைப்பட வேண்டும்னா, அங்க செட்டையின் மறைவில இல்லாதவர்கள் அல்லது தோளில சுமக்க கூடாதவர்கள், ஏதோ கைவிடப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு அங்கே என்ன செய்யப்படுவார்கள்னா கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் நான் உங்களை கழுகுகளின் செட்டையின் மேலே சுமந்து என்னண்டையில சேர்த்துக் கொண்டேன். தன்னை விட்டு தூரத்துல இருக்கிற பிள்ளைகளை குறித்து தான் தகப்பன் கவலைப்படுவார். இன்றைக்கு தேவனாய கர்த்தர் ஏன் உங்களை குறித்து கவலைப்படுறாருன்னா, நீங்க அவருடைய தோளில சுமக்க கூடாதபடிக்கு அல்லது செட்டையின் மறைவில இல்லாதபடிக்கு, நீங்க ஒருவேளை தேவனை விட்டு விலகி போனால் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்களுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டும். நீ தேவனுடைய தோளில செட்டையின் மறைவுக்குள்ள தேவனுடைய பாதுகாப்புள்ள நீ இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை தோளில தூக்கி சுமக்கிறபடியால் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து உன்னை பாதுகாக்கிறார். அதனாலே இன்றைக்கு இந்த தோளில இருக்கிற அனுபவம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம தோளில இருந்தா அல்லது உயர்ந்த இடத்துல இருந்தா நாங்க உயர்வான காரியங்களை பார்க்க முடியும். ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் தன் தோளில தூக்கி வச்சா அவனுக்கு என்னத்தை பார்க்கலாம்னா, உயர்ந்த இடங்களை, உயர்வான காரியங்களை, மேன்மையான காரியங்களை அவனுக்கு கவனிச்சு பார்க்க முடியும். அதே பிள்ளைய கீழே இறக்கி விட்டுட்டா அந்த உயர்ந்த ஸ்தலங்கள், உயர்ந்த காரியங்களை அவர்களால பார்க்க முடியாது. இன்றைக்கு பாருங்க, இளைய குமாரன் தகப்பனுடைய தோல்ல இருந்து இறங்கினபடினால அவன் எல்லாவற்றுக்கும் அவன் என்ன செய்யப்பட தொடங்கினான்? குறைவுபட தொடங்கினான். இன்றைக்கு யாரு தேவனுடைய தோளில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தலம் அல்லது உயர்வான காரியங்களை அவர்களால பார்க்க முடியும். ஆகையினால அவன் எல்லாவற்றையும் குறைவுபட தொடங்கினதுக்கு காரணம் என்னவென்றால், அங்க தகப்பனுடைய அந்த தோளில இருந்து
அந்த அரவணைப்புல இருந்து அல்லது அந்த பாதுகாப்புல இருந்து அவனை தூக்கி சுமக்கிற அந்த இடத்துல இருந்து அவன் அங்கே விலகி போனதுனால குறைவு வந்தது. பலவிதமான காரியங்களை அவன் முகம் கொடுத்தான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேவனாகிய கர்த்தருடைய தோளில நீங்க இருப்பீர்களா இருந்தால் ஆண்டவருடைய உயர்வான மேன்மையான காரியங்களை உங்களால பார்க்க முடியும். தொடர்ந்து மோசேயை தேவன் மலையிலே கூட்டிக் கொண்டு போய் அங்கே கானானை காட்டி கொடுத்தார். அங்கே பார்க்கிறோம், இந்த 2025 ஆண்டுல பல போராட்டங்கள் பாடுகள் நிறைந்ததுதான். ஆனாலும் நாம் கண்ட எல்லா நன்மைகளையும் கீழே இருந்து அல்ல, தேவனுடைய தோளில் இருந்தால் அதெல்லாம் நாம கவனித்து அனுபவித்தோம். இந்த 2025 ஆண்டில் கடைசியில வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அனுபவித்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நீங்கள் அனுபவித்த நிறைவான காரியங்கள், நிறைவான பாதுகாப்பு, சுகபலன், கிருபை, இரக்கம், தயவு, இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க தேவனுடைய தோளில் இருந்ததுனாலதான் இதெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்க. ஆகையினாலே 2025 ஆண்டு கடைசி மாதம் வரைக்கும் சிலர் பல நெருக்கத்துக்கு முகம் கொடுத்திருப்பாங்க, பல வியாதிகளுக்கு முகம் கொடுத்திருப்பாங்க, பலவிதமான தோல்விகளுக்கு முகம் கொடுத்திருப்பாங்க, பலவிதமான போராட்டங்களுக்கு முகம் கொடுத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எங்க இல்ல, தேவனுடைய தோளில சுமக்கப்படல, தேவனுடைய சட்டை மறைவுக்குள்ள இல்ல, தேவனுடைய கிருபைக்குள்ள இல்ல, தேவனுடைய தயவுல இல்ல. ஆகையினால இந்த காலையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க தேவனாய கர்த்தருடைய தோளில சுமக்கப்படுவீர்களானால் உங்க வாழ்க்கையில உயர்ந்த காரியங்களை, மேன்மையான காரியங்களை, ஐஸ்வர்யமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நடத்துவார். அதெல்லாம் உங்களுக்கு காண்பிப்பார். 2025 பல போராட்டங்களும் ஆடுகளும் நிறைந்ததுதான். ஆனால் நானும் நீங்களும் கண்ட எல்லா நன்மைகளும், எல்லா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நாம எங்க இருந்ததுனால தெரியுமா? கீழே இருந்ததுனால அல்ல, தேவனுடைய தோளில இருந்ததுனாலதான் நானும் நீங்களும் இப்படிப்பட்ட எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்தோம். அதனால தோளில இருந்து இறங்கிடாத என்றுதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஒரு தகப்பனை போல என்ன செய்தார்? அவர் உங்களை தோளில சுமந்து வந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனுடைய தோளில சுமக்கப்படுறீங்க? எத்தனை பேர் அந்த உன்னதமான மறைவுக்குள்ள இருக்கிறீங்க, செட்டையின் மறைவுக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு வரைக்கும் நான் உங்களை நடத்தி வந்தேன், சுமந்து வந்தேனே. ஒருவேளை நீங்க தேவனுடைய தோளில இருக்காவிட்டால் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்தது நெருக்கத்துல, பாடுகளில, வேதனையில, துக்கத்துல, பலவிதமான குறைவுல, பயங்கரமான பள்ளத்தாக்கின் வழியா நீங்க நடந்து வந்திருப்பீங்க. ஆனா நீங்க தேவனுடைய தோளில இந்த வருடம் முழுவதும் சுமந்து வரப்பட்டீர்களா? நீங்க அப்படி சுமந்து வரப்பட்டவர்களா? ஒரு விசுவாசியா, ஒரு குடும்பமா, ஒரு சகோதரா, சகோதரியா, அல்லது ஒரு வாலிப தம்பியா, ஒரு வாலிப தங்கச்சியா, நீ இந்த வசனத்தை கேட்கிற உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 2025 ஆண்டு கடைசி மாதம் வரைக்கும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தோளில் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேனே, நான் உங்களை சுமந்து வந்த வழியை திரும்பி பாருங்கள் சொன்னா, நீ திரும்பி பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் எத்தனை உண்டு. ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் நடத்தினார், ஆண்டவர் என்னை தோளில சுமந்தாரு, அவர் என்னை மறைச்சு உன்னதமான மறைவுகளை வைத்து என்னை நடத்தினார். கழுகு தன் குஞ்சுகளை, செட்டைகளை வேல வச்சு அங்க உயர்ந்த இடத்துல கொண்டு போய் பாதுகாக்கிற மாதிரி கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து என்னை பாதுகாத்தார். நான் இந்த வருடம் முழுவதும் அவருடைய தோளில சுமக்கப்பட்டதுனாலதான் உயர்வான காரியங்களை, மேன்மையான காரியங்களை என் கண்கள் கண்டது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆகையால தோளில இருந்து இறங்கிடாத, நீ இறங்குவாயானால் நெருக்கங்களை சந்திப்பாய், பாடுகளை சந்திப்பாய், துக்கங்களை, வேதனைகளை சந்திப்பாய். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமப்பேன். எதுவரைக்கும் சுமப்பேன்? நான் பாதியில விட்டுட்டு போற தேவன் அல்ல, இதுவரைக்கும் சுமந்த, இனிமேலும் சுமப்பேன் சொல்றார் ஆண்டவர். நரை வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பு, சுகம், அவருடைய கிருபை, இரக்கம் நமக்கு எங்க இருந்து வருதுன்னா,
அவரோட நாம நடக்கும் பொழுது, அவருடைய தோளில இருக்கும் பொழுது, அவருடைய பாதுகாப்புகள் இருக்கும் பொழுதுதான் அந்த சுகத்தை நம்மால பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் 52, 53 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புரட்ட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடலிலே மூடி போட பண்ணினார். கடலில் மூடி போடப்பட்டது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்தல பத்திரமாய் வழிநடத்தப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இது 2025வது வருஷம் தொடங்கி இந்த 12 மாதங்கள் அங்கே இந்த வேத வார்த்தைகளும்படி தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்துல மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் யோசித்து பார்க்கலாமா? நானும் நீங்களும் தேவனுடைய தோளில இருந்ததுனாலதான், ஆடுகளை போல இருந்ததுனாலதான் அவர் நம்மை தோளில சுமந்தது மாத்திரமல்ல, பத்திரமாய் நம்மை நடத்தி வந்தார். ஆனா அவருடைய தோளில இல்லாதவர்கள் அல்லது அவரோடு கூட நடக்காதவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்னா, சத்துருக்களை கடல் மூடி, கடல் வந்து என்ன செய்யப்பட்டதா? மூடி போட்டது. இன்றைக்கு இந்த காலங்களில ஏற்பட்ட எல்லா விதமான வெள்ளப்பெருக்கு, எல்லா விதமான மழை காரணத்தினால் ஏற்பட்ட எல்லா காரியத்திலையும் பலர் மூடப்பட்டார்கள். பல குடும்பங்கள் மூடப்பட்டது. பலர் காணாமல் போனார்கள். ஏன்? வேதம் சொல்லுகிற அவர்கள் எங்க இல்ல? தேவனுடைய தோளுல பாதுகாப்புல இல்ல, செட்டையின் மறைவுல இல்ல, உன்னதமானவரோட நடக்கல. ஆகையினாலதான் பல குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முகம் கொடுத்தது. ஆனா நானும் நீங்களும் தேவனுடைய பெரிதான கிருபை, நானும் நீங்களும் அவர் நம்மை தோளுல சுமந்தது. ஆகையினாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல எந்த விதமான காரியம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை அப்படி நடத்தினார். பாருங்க, பார்வோனுக்கு செங்கடலை கடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இஸ்ரவேலர் தான் செங்கடலை கடந்து கானானுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஆகையினால செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் காலில ஒரு துளி தண்ணீர் கூட படல. தேவன் அதை என்ன செய்யல? அனுமதிக்கல. ஆனா ஆண்டவருடைய கரம் அங்கே யாரோட இருந்ததுன்னா இஸ்ரவேலரோட இருந்தது. இன்றைக்கு நாம நீங்கள் இந்த 2024வது வருஷத்துல முடித்து 2025ல கால்கள் எடுத்து வைக்கிற பொழுது இந்த 2025வது ஆண்டுல எத்தனையோ செங்கடல்களை தேவன் கடக்க நமக்கு உதவி செய்தார். எத்தனையோ பாடுகளை கடக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அங்கே பார்க்கிறோம், அவரே தம்முடைய தோளில நம்மை சுமந்து கொண்டு வந்தார். பலவீனம் என்கிற செங்கடலை நம்ம கடக்க வேண்டியதாக இருந்தது. வியாதி என்கிற செங்கடல், மரணம் என்கிற செங்கடல், பஞ்சம், பயம், பட்டினி, கொள்ளை நோய், குறைவு, இப்படிப்பட்ட பலவிதமான செங்கடலை நானும் நீங்களும் கடக்க வேண்டியதாக இருந்தது. அவைகள் அனைத்தையும் கடக்க அவர் ஒரு தகப்பன் போல நம்மை தோளில சுமந்து வந்தார் என்று சொல்லி அங்கே உபாகமம் 1:38 நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையாலே இந்த 2025வது வருஷத்துல கடைசி மாதத்தில் நிற்கிற நானும் நீங்களும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். தேவனாய கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகள், நம்மை சுமந்து வந்த பாதைகள், நானும் நீங்களும் முகம் கொடுத்த அத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ செங்கடல் நமக்கு தடையாய் இருந்தது. ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருந்தது. தேவனை தேடுவதற்கு தடையாய் இருந்தது. தேவ சமூகத்தில் அமர்வதற்கு தடையாய் இருந்தது. எத்தனையோ போராட்டங்கள் நம் தேசத்துல, எத்தனையோ இயற்கை அனார்த்தங்கள், எத்தனையோ அழிவுகள், பேரழிவுகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள், பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல இருந்தது. அத்தனையிலும் தேவன் நம்ம என்ன செய்தாரோ தம்முடைய தோளில வைத்து நம்மை சுமந்து வந்து நம்மை பாதுகாத்தார். இப்படி சொல்லப்படியவர்கள் எத்தனை பேர்?
இன்னைக்கு தைரியமா ஆண்டவர் இந்த 2025 வருஷம் ஒரு தகப்பனை போல என்ன தோளில சுமந்தார். அவருடைய தோளில இருந்ததுனாலதான் நான் பாதுகாக்கப்பட்டேன். அவர் என்ன உன்னதமான மறைவுல வைத்திருந்ததுனாலதான் நான் பாதுகாக்கப்பட்டேன். அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருந்ததுனாலதான் நான் காக்கப்பட்டேன். அவர் என்ன தோளில சுமந்ததுனாலதான் இன்றைக்கு நான் இந்த இடம் வரைக்கும் கடந்து வந்தேன். நான் அங்கே மேல அவருடைய தோளுக்கு மேல இருந்ததுனாலதான் எனக்கு உயர்வான மேன்மையான காரியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறோம். அல்லது இந்த வசனத்தை ஆன்லைன்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க இந்த வருடம் முழுவதும் அவருடைய தோளில் இருந்திருப்பீர்களானால், அவரால் நீங்கள் சுமக்கப்பட்டிருப்பீர்களானால், அவரால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்களானால், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை அணுகாது. தேவனாய கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல, உயர்ந்த மேன்மையான ஸ்தலத்துல வைத்து தேவனாய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னா இந்த 2025 வருஷம் முடிவில் நிற்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பனை போல தோளில சுமந்து வந்தாரா. ஆகையினால இன்றைக்கு அத்தனையையும் இவைகள் அனைத்தையும் கடக்க அவர் என்ன செய்தார்னா ஒரு தகப்பனை போல நம்மை தோளில சுமந்து வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 146 அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாக்கோபின் தேவன் அவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை, அங்கே 146:5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த யாக்கோபின் தேவனை உங்களில் எத்தனை பேர் துணையாய் கொண்டீர்கள்? இந்த தேவன் உங்களை சுமக்கும்படிக்கு எத்தனை பேர் அவருக்கு பிரியமாய் இருந்தீர்கள்? எத்தனை பேர் அவருடைய தோளிலிருந்து இறங்கினீங்க? எத்தனை பேர் அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியில போனீங்க? எத்தனை பேர் அவர் இறக்கத்தை விட்டு வெளியில போனீங்க? அதனால நீங்க இந்த வருஷத்துல முகம் கொடுத்த இழப்புகள் எத்தனை? குடும்பத்துடைய இழப்புகள் எத்தனை? வியாபாரத்துடைய நஷ்டங்கள் எத்தனை? பிள்ளைகளுடைய இழப்புகள் எத்தனை? எத்தனை உயிர் சேதங்கள், எத்தனை விலையினங்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாய கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தேவனாய கர்த்தரை நானும் நீங்களும் துணையாய் கொண்டிருக்கிறோமா? அவர்ல சார்ந்து இருக்கிறோமா? அவரை நம்பி இருக்கிறோமா? அவர்ல நடக்கிறோமா? நிலைத்திருக்கிறோமா? அவர் மேல நம்ம மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்டா, யாக்கோபின் தேவனாய கர்த்தரை தன் துணையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவானா. இன்றைக்கு உங்கள எத்தனை பேர் அந்த யாக்கோபின் தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவரை துணையாய் கொண்டு அவரை நீங்க நேசித்து அவரை நீங்க பற்றி கொண்டு அவரை நீங்க நம்பி இருந்து அவர் தோளில சுமக்கப்பட்டு நடத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்த விசுவாசிகள், கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் என்று கேட்டா உங்கள் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். அநேக உபத்திரவங்களுக்கு விசுவாசிகள் முகம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த யாக்கோபின் தேவனை துணையாய் பற்றி கொள்ளாததுனால, இந்த உன்னதமான மறைவுக்குள்ள அவர்கள் தஞ்சமாய் வராததுனால, அவருடைய தோளில சுமக்கப்படாதபடிக்கு தோளில இருந்து இறங்கினதுனால அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான நெருக்கங்களுக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியதாய் காணப்பட்டது. ஆகையினால எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த 2025 ஆண்டுல தேவனாய கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கடக்க உதவி செய்தார். எத்தனையோ போராட்டங்களில நமக்கு ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ தோல்விகளை நமக்கு ஜெயமாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, சத்துரைகளுக்கு தீமைய சரிக்கத்தை நினைத்தார், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். என் கால் சறுக்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய கரம் என்னை தாங்கினது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார்.
நீ தேவனோடு கூட நடப்பாயானால், தேவ பிரசன்னத்துல நின்று தேவ பாதத்துல காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட நடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும், பயந்து வாழுகிற ஒவ்வொரு மனுஷனையும் வேதம் சொல்லுகிறது, தகப்பனை போல நான் உன்னை தோளில சுமந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே சகோதரிங்க, உன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீ முகம் கொடுத்த பிரச்சனைகள் எத்தனை தோல்விகள், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனைகள், எத்தனை குறைவுகள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை காரியத்துல உன் வாழ்க்கையில நீ வேதனைப்பட்ட நேரங்கள், எத்தனை இரவு உன் கண்ணீரினால் உன் படுக்கையை நனைத்தால், எத்தனை தோல்விகள். யோசித்துப்பார். காரணம் என்ன? தேவனாய கர்த்தருடைய தோளில நீ இல்லாததுனாலதான் இத்தனை பாடுகள். ஆகையினால இந்த நாளில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம் உண்டு. தீர்மானங்கள் எடுப்போம். கடந்த வருஷம் தான் அநேக நேரங்களில தோளில இருந்து இறங்கணும். கடந்த வருஷம் தான் அநேக நேரங்கள்ல தேவனை துக்கப்படுத்தணும், தேவனை விட்டு விலகி போனோம், அவருடைய பாதுகாப்பை விட்டு விலகி போனோம், உன்னதமான மறைவிலே இருக்கக்கூடாதபடிக்கு விலகி போனோம். இந்த வருஷம் புதிய வருஷத்துக்கு போவதற்கு முன்பதாகவே தீர்மானங்கள் எடுப்போம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு பூமியில ஒருவரும் இல்லை. நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்தீர் ஆண்டவரே. அந்த அன்பு எத்தனை பெரியது. அதெல்லாம் நாங்க விட்டு விலகி போனோமே. இந்த வருகிற ஆண்டுகளில, வருகிற நாட்களில உம்மை விட்டு விலகி போகாத ஒரு இருதயத்தை, உடைய பாதத்துல காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை, உண்மையிலேயே பற்றி நம்பி இருக்கிற ஒரு இருதயத்தை, அங்கே வேதம் சொன்னது போல அந்த யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே. என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், என் குடும்பம் பாதுகாக்கப்படட்டும், என் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய தோளில இருந்து உயர்ந்த காரியங்களை, மென்மையான காரியங்களை என் கண்கள் பார்க்கட்டும். எனக்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தலத்துல நான் கண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை உடைய தோளில இருந்து நான் அனுபவிக்க எனக்கு நீ உதவி செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டோட சமூகத்தை ஒப்புக் கொடுப்போமா? இந்த ஆண்டுல எத்தனை உபத்திரவத்தை நாம் கடந்து வந்தாலும் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போவதற்கு செங்கடலை கடக்க வேண்டியதா இருந்தது. எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காலில ஒரு துளி தண்ணீர் குடி படல, காக்கப்பட்டார்கள். சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு அவங்க கொண்டு போகப்பட்டார்கள். ஆனா பார்வோனோ அங்கே செங்கடலில் மூழ்கி போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷம் நான் தேவனுடைய தோளுல, செட்டையின் மறைவுல, உன்னதமான மறைவுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்தார். எப்படி இப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்? என் குடும்பத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை அவர் உயர்த்தி தோளில சுமந்து நடத்தி வந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களில் எத்தனை பேர்? நான் தைரியமா சொல்லுறேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், சுகபலத்தை கொடுத்தார். எத்தனை ஆபத்துக்கள் இருந்தது, சகலத்துல கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றினார். எங்களுக்கு விரோதமாய் எழுப்பின எல்லா பிசாசுடைய தந்திரங்களை, சூழ்ச்சிகளை முறியடித்தார். எங்களோடு கூட எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். எங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார், எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இந்த 2025வது ஆண்டு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லி நான் தைரியமா சொல்லுவதற்கு இந்த இடத்திலே நான் ஆயத்தமா இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் கர்த்தர் என்னை தோளிலே சுமந்தார். அவர் என்னை சுமந்தது எத்தனை ஆச்சரியம் என்று தெரியுமா? அதனால உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் அவருடைய தோளில சுமக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். இந்த நாட்களில் நாம திரும்பி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம் உண்டு. அமர்ந்திருந்து சோதித்துப்பார், திரும்பிப்பார். எந்த இடத்துல நான் தேவனை துக்கப்படுத்தினேன், எந்த இடத்துல அந்த பாதுகாப்பை இழந்த, எந்த இடத்துல நான் தேவனை விட்டு விலகி போனேன், பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொண்டு சில தீர்மானங்களை எடு. திரும்பவும் தேவ பாதத்துல வந்து அமரு. அவர் உன்னை தோளில சுமக்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். வருகிற 2026வது ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமான, சுகமான, சமாதானமான, மகிழ்ச்சியான, நிறைவான ஒரு ஆண்டாய், பாதுகாப்பான ஒரு ஆண்டாய் தேவன் நம்மை தோளில சுமந்து உன்னதமான காரியங்களை
நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனங்களை அவர்கள் தோளில் இருந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உனக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து, திடப்படுத்து. கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் தேவையெல்லாம் சந்தித்து குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றி உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நன்மையாய் முடிய பண்ணி கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன் பேரை பெருமைப்படுத்துவார். சோதித்துப்பார். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாய் காத்திரு. இந்த நாட்களில் தீர்மானங்களை எடு. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. இந்த நாட்களில் தேவ சமூகத்துல நேரம் செலவழித்து காத்திரு. அநேக தீர்மானங்களை எடுத்து புதிய ஆண்டுக்குள்ள கால்களை எடுத்து வைப்போம். கர்த்தர் சகலதையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். இந்த காலையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கர்த்தருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தோளில சுமப்பது போல அவர் நம்மை சுமந்து வந்தார். அவர் சுமந்து வந்த வழியை நம்ம திரும்பி பார்க்கிறோம். அவருடைய கிருபைதான் நம்மை நடத்தினது என்று சொல்லி நான் கர்த்தரை மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை விசுவாசிகளையும் கர்த்தர் அப்படியாய் நடத்தி வந்தார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்க சந்திக்க இருக்கிற, கடந்து போக இருக்கிற 2026 ஆண்டு, புதிய ஆண்டு எனக்கும் என் திருச்சபைக்கு, என் குடும்பத்துக்கும், என் விசுவாசிகளுக்கும், எங்கள் தேசத்துக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திரு. கர்த்தர் உன்னை சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.